वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं நமஸ்தபாயை. இன்றைய தினம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 25 அண்டு 26, இந்த இரண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். சென்ற வகுப்புல நாம 24வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். என்ன அந்த ஸ்லோகம்? சஜகாம வனம் வீரஹ பிரதிஜ்ஞாம் அனுபாலயன்னு பிதுர்வச்சன நிர்தேசாத் கைகேயா பிரியகாரணாத் அப்படிங்கிற அந்த ஸ்லோகம். ராமபிரான் தன்னுடைய தந்தையினுடைய வார்த்தைக்கு இணங்க கைகேயின் மேல கொண்ட பிரியத்தின் காரணமாக வனவாசம் செல்வதாக ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிற வரைக்கும் நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் 25, 26 இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நான் முதல்ல சொல்லுவேன். அதை குழந்தைகள் சொல்லுவா, மற்றவெல்லாம் மியூட்ல இருந்துட்டே கேட்கலாம், மியூட்ல இருந்துட்டே சொல்லலாம். தம் பிரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ ஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ தம் பிரஜந்தம் பிரயோ பிராதா லக்ஷ்மணோ ஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ பிரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ ஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ भ्रातरं दयितो भ्रातुः सौभ्रात्रमनुदर्शयन् रामस्य दयिता भार्या नित्यं प्राणसमाहिता भ्रातरं दयितो भ्रातुः सौभ्रात्रमनुदर्शयन् रामस्य दयिता भार्या नित्यं प्राणसमाहिता भ्रातरं दयितो भ्रातुः सौभ्रात्रमनुदर्शयन् रामस्य दयिता भार्या नित्यं प्राणसमाहिता பாருங்கோ, ஸ்லோகம் நம்பர் 26
5. தம்ரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரா நந்தவர்தனஹா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பாருங்க. தம் பிரஜந்தம், இப்போ ராமபிரான் வனவாசம் செல்வதற்காக தயாரா புறப்பட்டுட்டார். அவரை எப்பவுமே எப்படி கண்ணையும் இமையையும் பிரிக்க முடியாதோ அத போல ராமபிரானை ஒரு பொழுதும் பிரியாதவர் யாருனாக்கா லக்ஷ்மணர். லக்ஷ்மணோ அனுஜகாமக, ஜகாமனா ராமன் புறப்பட்டான். அனுஜகாம, அணுங்கிற உபசர்க்கம் சேர்றதுனால பின்தொடர்ந்தார் அப்படிங்கிற அர்த்தமாக மாறுது. ஜகாமனா சென்றார்னு அர்த்தம். யாரு? ராமபிரான் வனவாசம் சென்றார். லக்ஷ்மணர் என்ன பண்ணார்? அனுஜகாம, அவரை பின்தொடர்ந்தார். எப்பேற்பட்ட லக்ஷ்மணர் தெரியுமா? ஸ்நேகாத் வினய சம்பன்னஹா, அதாவது பிரியமான அண்ணாவை லக்ஷ்மணன் பின்தொடர்ந்தார். எப்பொழுதும் அவர் பிரிந்ததே கிடையாது. அப்பேற்பட்ட ஸ்நேகம். ஸ்நேகம்னா பிரிக்கவே முடியாததுன்னு அர்த்தம். ஸ்நேகம் நாம இரண்டிற்கும் ஒரு 2 வஸ்துக்கள் இருக்குனாக்கா அந்த 2 வஸ்துக்களை எப்பொழுதும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறது நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே இருக்கா. குமார சம்பவம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல கூட, ரகுவம்சம் அப்படிங்கிற கிரந்தத்துல கூட காளிதாசன் சொல்லும்போது வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே அப்படிங்கிற மாதிரி ஒரு உபமானத்தை சொல்லுவார். இந்த லோகத்திற்கு பார்வதி பரமேஸ்வரவ் எப்பேற்பட்டவர் அவர்கள்னாக்கா மாதாச்ச பிதாச்ச பிதரவ். இந்த லோகத்திற்கே தாய் தந்தையராக இருக்கக்கூடியவர்கள் யாரு? பார்வதி பரமேஸ்வரவ். அவ 2 பேரும் எப்பேற்பட்டவாள்னாக்கா ஜெகத பிதரவ், இந்த உலகத்திற்கு தாய் தந்தையவர்கள். மேலும் வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ, வாக்னா சொல், அர்த்தஹானா மீனிங். இந்த சொல்லையும் பொருளையும் நம்மளால எப்பவுமே பிரிக்கவே முடியாது. ஒரு சொல்லை நாம பிரயோகம் பண்றோம் அப்படின்னாக்கா அதனுடைய அர்த்தம் அது கூடவே வந்துடும். வாகர்த்தாவிவ சம்பிருக்தம்னா எப்படி சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாதவாறு இணைந்தே இருக்குமோ அதை போல சம்பிருக்தௌ எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரவ். we cannot separate, அவளை எப்பவுமே நம்மளால பிரிக்கவே முடியாதான். அந்த மாதிரி இங்க லக்ஷ்மணனையும் ராமணனையும் பிரிக்கவே முடியாது. அதுக்குதான் என்ன பதத்தை பிரயோகம் பண்ற? ஸ்நேகாத் வினய சம்பன்னஹா. அது மட்டும் இல்ல, பாருங்க, இந்த வினயம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னாக்கா சம்ஸ்கிருதத்துல நிறைய இடங்கள்ல இந்த வினயத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பா சுபாஷிதத்தில். குறிப்பா பாருங்க, இந்த வினயம் நமக்கு எப்படி கிடைக்கிறது தெரியுமா? வித்யா ததாதி வினயம் வினயாத் யாதி பாத்திரதாம் பாத்திரத்வாத் தனமாப்னோதி தனாத் தர்மஹா ததஹா சுகம். மனுஷனுக்கு எது கடைசியான ஒரு விஷயம்னாக்கா திருப்தி, சுகம் அப்படிங்கிறது தான், பிளஷர் தான் அல்டிமேட், கடைசியா நமக்கு நிரந்தரமானது. அந்த திருப்தியானது நமக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமா? தனாத் தர்மஹா, நாம பண்ணக்கூடிய தனத்தை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய தர்மத்தின் மூலமாக கிடைக்குமா. இது ஆர்டரா சொல்லிட்டே வர. வித்யா ததாதி வினயம். நாம ஏன் படிக்கிறோம்? படிக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா வித்யா ததாதி வினயம். ததாதினா கொடுக்கிறது. எதை கொடுக்கிறது? வினயத்தை கொடுக்கிறது. வினயம்னா என்ன? ஒழுக்கம், டிசிப்ளின். வினயாத் யாதி பாத்திரதாம், அந்த ஒழுக்கத்தின் மூலமா நாம என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம என்ன அடைகிறோம் தெரியுமா? சத்பாத்திரம், நல்ல ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது நமக்குள்ள பில்ட் ஆகும் இல்லையா? நல்ல ஒரு பாத்திரமானது நமக்குள்ள பில்ட் ஆகும். சத்பாத்திரமா இருக்கணும். எல்லாரும் நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா பிறர் முன்னாடி சத்பாத்திரம் அப்படிங்கிற ஒரு பேரோடு இருக்கணும். அதுதான் கேரக்டர். வித்யா ததாதி வினயம் வினயாத் யாதி பாத்திரதாம். தென் பாருங்க, பாத்திரத்வாத் தனமாப்னோதி. அந்த சத்பாத்திரம் நன்னா இருந்தாதான், நம்ம கேரக்டர் நன்னா இருந்தாதான் நம்ம தன சம்பாதனம் பண்ண முடியும் இல்லையா? அதன் மூலமா கிடைக்கக்கூடிய தனம் உயர்ந்ததான தனம். அது
அந்த தனத்தின் மூலமா நம்ம என்ன பண்ணோம்? தனா தர்மஹா இல்லையா? நம்ம தனத்தை வச்சுட்டு சேர்த்து வச்சுட்டே போறதுல பிரயோஜனம் இல்லையா? தர்மம் பண்ணணும், தர்ம காரியங்கள் பண்ணணும். அதற்காக தான் பகவான் நமக்கு தனத்தை கொடுக்குறான் இல்லையா? அதனால தனா தர்மஹா ததா சுகம். அதுக்கப்புறம் தான் சுவாமி சுகம்ன்றதே கிடைக்கும். உண்மையான சுகம், உண்மையான பிளஷர் அப்பதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க பாருங்க, அந்த மாதிரி எப்பேற்பட்டவன் லக்ஷ்மணன்? வினய சம்பன்னஹா. லக்ஷ்மணனிடத்துல அப்படிப்பட்ட ஸ்நேகம், பிரிக்க முடியாத ஒரு ஸ்நேகம். வினய சம்பன்னஹா, எப்பொழுதும் வினயத்துடனே கூடியவன். பாருங்க, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம அண்ணாக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போறான். யாரு? லக்ஷ்மணன். அப்படி ஒரு వ్యక్తిயை பார்க்க முடியுமா? ஸ்நேகாத் வினய சம்பன்னஹா. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சுமித்ரா நந்தவர்தனஹா. சௌமித்ரின்னு பேர் அவனுக்கு. ஏன்? சுமித்ராயாக அபத்தியம் புமான். உனக்கு என்ன பேரு? சௌமித்ரி. யாரு? லக்ஷ்மணன். எப்பவுமே ஆனந்தவர்தனஹா. அவன் பாருங்கோ, பிறருக்காக அதாவது சுமித்ரா இடத்துல எப்போ ஆனந்தத்தை பெருக்கிக் கொண்டே போகக்கூடியவன். சுமித்ரா இடத்துல மாத்திரம் கிடையாது, எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? நாம சந்தோஷமா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கவாளையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அதுதான் பெரிய விஷயம். நம்ம மாத்திரம் சந்தோஷமா இருந்தா போராது. இதெல்லாம் ராமாயணத்துல நம்ம கத்துக்கக்கூடிய பாடங்கள். நாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கணுமா. அதுதான் உண்மையான ஒரு நல்ல ஹாப்பினஸ், சந்தோஷம்ன்றது அப்பதான் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சுமித்ரா நந்தவர்தனஹா. சுமித்ரா இடத்துல எப்பொழுதும் ஆனந்தத்தை வர்தனஹா, வர்ததே அப்படின்னா வளர்ந்து கொண்டே போகுமா, பெருகி கொண்டே போகும். அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் என்ன பண்ணானாக்கா, தன் அண்ணன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு தானும் அவனை பிரியாமல் பின்தொடர்ந்தான். ஜகாம அணுஜகாம. ஜகாமனா செல்றது. அணுங்கிற உபசர்க்கம் சேர்றதுனால, அணுனா உபசர்க்கம்னா என்னது? பிரிஃபிக்ஸ். சம்ஸ்கிருதத்துல உபசர்கான்னு சொன்னா இங்கிலீஷ் என்ன பேரு? உபசர்க்கம்ன்றதுக்கு பிரிஃபிக்ஸ் அப்படின்னு பேர். பாருங்க, தம் பிரஜந்தம் பிரியோ பிராதா. தன்னுடைய பிரியமான சகோதரனை லக்ஷ்மணஹா அனுஜகாம. எப்பேற்பட்டவன் அவன்? ஸ்நேகாத் வினய சம்பன்னஹா. இதெல்லாம் அவனோட அட்ஜெக்டிவ்ஸ், குவாலிட்டிஸ். யாருடைய குவாலிட்டி சொல்றா? லக்ஷ்மணனுடைய குவாலிட்டிஸ். என்னென்ன சொல்றா? ஸ்நேகாத் வினய சம்பன்னஹா சுமித்ரானந்தவர்தனஹா. எப்பொழுதும் பிரியாதவன், வினயத்துடன் கூடியவன், மேலும் சுமித்ராயாக ஆனந்தவர்தனஹா, சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மணன் தனது சகோதரனான ராமபிரானை பின்தொடர்ந்தான். எதற்காக? வனவாசம் போறா ராமன் இல்லையா? எங்கேயோ ஷாப்பிங்லாம் போல, இல்ல எங்கேயாவது பிக்னிக்லாம் போல. வனவாசம் 14 வருடங்கள் காட்டுக்கு போனோம். திக்கு தெரியாது, திசை தெரியாது, ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாது. அதெல்லாம் அவனுடைய லட்சியம் இல்லை. அண்ணா எங்க போறானோ அங்க நான் போவேன், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அண்ணா பார்த்துப்பான் அப்படிங்கிற அவனை பிரியாத ஒரு நிலை தான் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் அந்த லக்ஷ்மணன். அவனும் அவனை ராமபிரானை பின்தொடர்ந்தான் அப்படிங்கிறதாக இந்த 25வது ஸ்லோகத்துல அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். தம் பிரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ. அது தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 26வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். பாருங்க என்ன அந்த 26வது ஸ்லோகம். பிராதரம் தைதோ பிராதுஹு சௌப்ராத்ரம் அனுதர்ஷயன்னு ராமஸ்ய தைதா பாரியா நித்தியம் பிராணசமாஹிதா. இப்போ லக்ஷ்மணனுடைய ரோல் என்ன அப்படிங்கறது தெளிவா நமக்கு புரிய வச்சுட்டார். அடுத்தது சீதா பிராட்டி. பாருங்க, தாயார் எப்பவும் பெருமாளை விட்டு பிரியவே மாட்டார். பிராதரம் தைதோ பிராதுஹு, தன்னுடைய பர்த்தா ராமபிரான் வனவாசம் போகணும் அப்படிங்கிறது இப்போ நிச்சயமாயிடுத்து, உறுதியாயிடுத்து. தனக்கு மாத்திரம் இங்க என்ன வேலை? ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லிட்டா. இந்த அயோத்தியா பட்டணத்தை விட்டே ராமபிரான் போக போறான்.
அந்த ராமன் இல்லாத இந்த அயோத்தியானது எப்படி ஆக போறது அப்படின்னாக்கா, சந்திரன் இல்லாத ஒரு இரவாகவும் சூரியன் இல்லாத ஒரு பகலாகவும் ஒரு நிலை ஏற்பட்டால் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இந்த அயோத்தியா பட்டணமானது தள்ளப்பட போறது. அப்படிப்பட்ட நிலையில நாம மட்டும் ஏன் இங்க இருக்கணும் அப்படிங்கிறதாக அடுத்தது யாருடைய டேம் வருது? சீதா பிராட்டியோட டேம் வருது. அவ பாக்குறா, என்ன சொல்றா? பிராதரம் தயிதோ பிராத்து சௌபிராத்திர மனுதருடையன்னு. அடுத்து பாருங்க, பிராதரம்னா யாரு? அண்ணா தம்பிகளிடம் உள்ள அன்பு. அத இப்ப வெளிப்படுத்தியாச்சு, போன ஸ்லோகத்தின் மூலமாக அழகா வெளிப்படுத்திட்டார். இங்கேயும் பிராதரம் தயிதோ பிராத்து சௌபிராத்திர மனுதருடையன்னு, இந்த அண்ணா தம்பிகளிடம் உள்ள அந்த அன்பு அதை வெளிப்படுத்துதல். அப்படி வெளிப்படுத்தி ராமபிரானுடன் தம்பி பின்தொடர்ந்தான்னு பார்த்தோம். அடுத்தது ராமஸ்ய தைதா பாரியா, யாரு? சீதா பிராட்டி. தயை அப்படிங்கிற உன்னதமான ஒரு, தயைனா என்ன? இரக்க குணம். பிராட்டியிடம் உள்ள குணமே என்னன்னாக்கா தயை. நம்ம பெருமாளை சேவிக்க போறோம் அப்படின்னாக்கா முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை போய் சேவிக்கணும். ஏன்னா தாயாருடைய கடாட்சம் கிடைச்சிருத்துனா பெருமாளுடைய கடாட்சம் தானா கிடைச்சிரும். அதனால ராமஸ்ய தைதா பாரியா, அந்த தயையே குணமாக கொண்ட ராமபிரானுடைய பாரியா இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா நித்தியம் பிராண சமாஹிதா. அவளும் அந்த மாதிரிதான். எப்படி லக்ஷ்மணன் ராமனை விட்டு இமையும் கண்ணையும் போல இருந்தார்களோ, இவ எப்படி இருக்கா பாருங்க, பிராணன் பிராணசமாஹிதா. ராமனுடைய பிராணன் வேற அல்ல, சீதா பிராட்டி வேற அல்ல. பிராணனுக்கு சமமானவள், மேலும் பிரியமானவள், மேலும் ஹிதமானவள். அவ எப்பவுமே தனக்கு பிடிச்சதையே செய்வாளாம். தனக்கு பிடிக்காத காரியத்தை செய்யவே மாட்டா பிராட்டி. தனக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்தை செய்யக்கூடியவள். அப்பேற்பட்டவள் என்ன பண்ணா? ராமபிரானை பின்தொடர்ந்தாள் இல்லையா. ராமபிரான் இல்லாத இடத்துல தனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ராமபிரானை லக்ஷ்மணன் பின்தொடர்ந்தான். அந்த லக்ஷ்மணனை அவ போடுறத பார்த்துட்டு சீதா பிராட்டியும் பின்தொடர்ந்தாள். இப்ப அடுத்தது யார் இருக்கா? மக்கள் தான் இருக்கா. அடுத்து என்ன பண்ண போறா? மக்களும் கிளம்ப போறா. அப்படிங்கிறதாக அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல அழகா சொல்லவே போறார். அப்ப எல்லாருமே கிளம்பிட்டா அயோத்தியால யார் தான் இருக்கிறது இல்லையா. அப்படி ஒரு நிலையானது ஏற்பட்டது. அப்பேற்பட்ட ராமபிரான் அப்படிங்கிறதாக இங்க நமக்கு அழகா காண்பிச்சுட்டே போறார். பிராதரம் தயிதோ பிராத்து சௌபிராத்ரமனுதருடையன் ராமஸ்ய தயிதா பாரியா நித்தியம் பிராண சமாஹிதா. அண்ணன் தம்பியிடத்து உள்ள அன்பு அதை வெளிப்படுத்துதல்ல பார்த்தோம். அவனுடன் தம்பி பின்தொடர்ந்தான். மேலும் ராமஸ்ய தைதா பாரியா, அதாவது பிராணனுக்கு சமமானவள், பிரியமானவள், ஹிதமானவள், எப்பொழுதும் தனக்கு பிடிச்சதையே செய்யக்கூடியவள் என்ன பண்ணா? ராமபிரானை பின்தொடர்ந்தாள். அப்படிங்கிறதாக இந்த 26வது ஸ்லோகம் மூலம் அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இந்த 2 ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பதங்கள் என்னென்ன, அந்த பதங்களுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. வினய சம்பன்னஹா, நாம வினம்னஹா, எப்பவுமே ஒரு வினயத்தோட இருக்கிறது, ஒழுக்கத்தோடு எல்லாருக்கும் அடிபணிஞ்சு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். கல்வி நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? வினயம். அதுதான் ரொம்ப முக்கியம். கல்வியினால நமக்கு அறிவுங்கிறது வருதோ இல்லையோ அது செகண்டரி தான். ஆனா முதல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது வரணும். அந்த ஒழுக்கம் வந்துட்டாலே எல்லா விதமான விஷயங்கள் நமக்கு தானா வந்துருமா. அப்பேற்பட்டவன் லக்ஷ்மணஹா வினய சம்பன்னஹா, நாம வினம்னஹா இத்தியர்த்தா. சுமித்ரானந்தவர்தனஹா, சுமித்ரா பிரீதிவர்தகா, சுமித்ராவிடத்தில் உள்ள ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதை மென்மேலும் அதிகரிக்கக்கூடியவன். பிராதுஹு, பிராதுனா என்ன? அக்ரஜஸ்ய நாம ராமஸ்ய, சகோதரனுடைய, தைதஹா, தைதஹா நாம பிரியஹா, ரொம்ப அன்புக்கு பாத்திரமானவன். பிரியஹா நாம இஷ்டஹா, மேலும் பிராதா, பிராதானா அனுஜஹா, அனுஜஹானா எங்கர் பிரதர், அனுஜஹானா
பிராத்தா எங்கர் பிரதர். லக்ஷ்மணஹா லக்ஷ்மணன் என்று பெயரை உடையவன். லக்ஷ்மண நாமா நாம லக்ஷ்மணன் என்று பெயரை உடையவன். சௌப்ராத்திரம் நாம உத்தம பிராத்ருபாவம். பேர்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது, சகோதரனுக்கே இலக்கணமானவன். அதுதான் என்ன சொல்றா, சௌப்ராத்திரம். அனுதருடையன்னு ஆச்சரன்னு சொன்னா மாத்திரம் போராது வாயால, இல்லையா? அதை கடைபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நாளையிலேருந்து கரெக்டா இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அதை நடைமுறையில கொண்டு வர்றதுதான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் என்ன பேரு, அனுதருஷயன்னு நாம ஆச்சரன்னு இத்தியர்த்தகா. ஸ்னேகாத், ஸ்னேகம்னா என்ன, அனுராகாத், ரொம்ப ஒரு அஃபெக்ஷனா இருக்குது, ரொம்ப அஃபெக்ஷன். பிரஜந்தம் நாம கச்சந்தம் சென்று கொண்டிருக்கக்கூடிய, கச்சந்தம் அதவா பிரஜந்தம். தம் தம்னா யாரு, ஏற்கனவே சொன்னோம் ராமன் அர்த்தம். ராமனை பிராதரம் அக்ரஜம், அந்த ராமனை அனுஜகாம நாம அனுயயௌ. அணு அப்படிங்கிறது யா பிராபனே தாத்து. அணுங்கிற உபசர்க்கம் சம்ஸ்கிருதத்துல 22 உபசர்க்கங்கள் இருக்கு. பிர பர ப சம் அணு அப நிஸ் நிர் துஸ் துர் வி ஆங் நீ அதி அபி அதிசு உத்து அபி பிரதி பரி உப ஏதே பிராதய. பிராதயனா ப்ரிஃபிக்ஸ். அதுல அணுங்கிற ஒரு உபசர்க்கம் இருக்கு. ஏன்னா அது வந்து தாத்துக்களோட கிரியாபதங்களோட சேரும். அப்படி சேரும் பொழுது சில நேரங்கள்ல ஆப்போசிட்டான அர்த்தத்தை கொடுக்கும், சில நேரங்கள்ல விபரீதமான அர்த்தத்தை கொடுக்கும், சில நேரங்களில் விசேஷமான அர்த்தங்களை கொடுக்கும். அந்த மாதிரியான தன்மை கொண்டது அந்த உபசர்க்கங்கள் அப்படிங்கிறது. இங்க அணு உபசர்க்க பூர்வக ஜகாம நாம அனுயயௌ ஃபாலோடு அர்த்தம், பின்தொடர்ந்தான், இல்லையா? ஜகாமன போறது, அனுஜகாமன அவரை பின்தொடர்வது. ராமபிரான் காட்டிற்கு சென்றார், அவரை சீதா பிராட்டியும் அதே மாதிரி லக்ஷ்மணனும் அவர்களை பின்தொடர்ந்தார் அப்படிங்கிறதாக இந்த 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தமானது இங்க அமைஞ்சிருக்கு. அதுதான் நாம பார்த்தோம். இது என்ன பார்த்தோம், ஸ்லோகம் நம்பர் 25 மற்றும் 26ன்னு சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிட்டோம். திரும்ப அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை உங்களுக்காக படிச்சு காமிக்கிறேன், பாருங்க. தம் விரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ. தம் விரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ. ஸ்லோகம் படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், உடனே பதச்சேதம் பண்ணிடணும். எப்படி, தம் பிரஜந்தம் பிரியா பிராதா லக்ஷ்மணஹ அனுஜகாம ஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரா நந்தவர்தனஹ அப்படிங்கிறதாக நம்ம பதச்சேதம் ஸ்பிளிட் பண்ணிட்டோம்னாக்கா வேர்ட் பை வேர்டா அர்த்தம் தானா ஸ்பஷ்டமா புரிஞ்சிடும். அதுதான் இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. அதை நம்ம பார்க்கணும். ஸ்லோகம் மாத்திரம் படிச்சா போராது, அந்த ஸ்லோகத்தை நாம என்ன பண்ணணும், பதச்சேதம் பண்றது எப்படி அப்படிங்கிறதையும் கத்துக்கணும். அடுத்து பாருங்க 26. பிராதரம் தயிதோ பிராதுஹு சௌப்ராத்ரமணதருடயன் ராமஸ்ய தயிதா பார்யா நித்யம் பிராண சமாஹிதா. பிராதரம் தயிதோ பிராதுஹு சௌப்ராத்ரமணதருடயன் ராமஸ்ய தயிதா பார்யா நித்யம் பிராண சமாஹிதா. எப்படி பதச்சேதம், பிராதரம் தயிதா பிராதுஹு சௌப்ராத்ரம் அனுதருடயன் ராமஸ்ய தயிதா பார்யா நித்யம் பிராண சமாஹிதா அப்படிங்கிறதாக பதச்சேதம். ஸோ இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 27 மற்றும் 28ன்னு சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களோட நம்ம நாளைய தினம் சந்திக்கலாம். அதே மாதிரி கரெக்டா 8:20க்குலாம் நீங்க வந்தே இல்லாதான் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச ஸ்லோகங்களை குழந்தைகள்லாம் அழகா சேவிக்கிறா. கேட்கறதே ஒரு ரம்யமான ஒரு விஷயம் தானே. ராமாயணம் அப்படிங்கிறது திவிட்டாத ஒரு விஷயம். அந்த விஷயங்களை இந்த மழலை குழந்தைகள்லாம் வந்து இவ்வளோ பாக்கியம் இல்லையா. அவெல்லாம் வந்து அவ்வளோ வேதம் வேதம் படிச்சிருக்கா. அந்த பசங்களாம் வேதம் படிச்சுட்டு இருக்கா, வேத அத்தியனம் பண்ணிட்டு இருக்கா.
அந்த குழந்தைகள் ஸ்ரத்தையா கர்ம ஸ்ரத்தையா உட்கார்ந்துட்டு இந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்றதுன்றது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அந்த குழந்தைகள் சொல்லி நாம கேட்கறது அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட பாக்கியம் எல்லாருக்கும் அமையாது. அப்படி ஒரு சத்சங்கமானது நமக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. அதனால எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, கரெக்டா 8:20க்கு நம்ம இந்த கிளாஸ்ல அன்வயிக்கணும். அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்களை நாம காதால கேட்கணும், நம்மளும் கூட சேர்ந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அபியாசத்தை நீங்க ஏற்படுத்திக்க வேண்டியது. தாசன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.